கீழ் காற்றை வீச பண்ணி காடைகள் அனுப்பி வைத்தே, பெருங்காற்றை வீச பண்ணி புது வழி திறந்து வைத்தே, கீழ்காற்றை வீச பண்ணி காடைகள் அனுப்பி வைத்தே, பெருங்காற்றை வீச பண்ணி புது வழி திறந்து வைத்தே. என்மேல் மகிமை இறங்கணுமே இன்னும் அதிகமா, என்மேல் மகிமை இறங்கணுமே. அந்த காற்று எங்கள் மேல வீசட்டும் ஐயா, எங்க மேல அந்த காற்று வீசட்டும் அப்பா. புது வழிகள் உம்முடைய பிள்ளைகளுக்காக திறக்கப்படட்டும். புது வழிகள் உம்முடைய பிள்ளைகளுக்காக திறக்கப்படட்டும். என்மேல் மகிமை, என்மேல் மகிமை, எங்கள் மேல் மகிமை இறங்கணுமே, எங்கள் மேல் மகிமை இறங்கணுமே. பலவீனன் என்று சொல்லாமல் பலவான் என்பேன் நான், சுகவீனன் என்று சொல்லாமல் சுகவான் என்பேன் நான், பலவீனன் என்று சொல்லாமல் பலவான் என்பேன் நான், சுகவீனன் என்று சொல்லாமல் சுகவான் என்பேன் நான். வாய்களை திறந்து தேவனுடைய மகிமை இறங்க இறங்க உங்களுடைய பலவீனங்கள் எல்லாம் வெளியேறிக்கொண்டே இருக்கிறது. தேவன் நம்முடைய பலவீனங்களை எல்லாம் மாற்றும்படியாக கர்த்தருடைய பலத்தினால் நம்மை இடை கட்டி கொண்டிருக்கிறார். அறிக்கை செய்து பாடப்போகிறோம். நான் பலவீனன் அல்ல, நான் தேவனுடைய மகிமையை சுமக்கிற கிருபா பாத்திரம், மகிமையின் பாத்திரம் நான். இனி நான் பலவீனனாய் இருப்பது அல்ல. நீர் சொன்னால் எல்லாமாகும், உம் சொல்லால் என் ஜீவன் வாழும், உம் கண்கள் என்னை தேடும், நான் உடைந்தால் உம் உள்ளம் வாடும். சொல்லலாமா? நீர் சொன்னால் எல்லாமாகும், உம் சொல்லால் என் ஜீவன் வாழும், உம் கண்கள் என்னை தேடும், நான் உடைந்தால் உம் உள்ளம் வாடும், உம் கிருபையும் உம் வார்த்தையும் எந்தன் வாழ்வை தாங்கும், உம் கிருபையும் உம் வார்த்தையும் எந்தன் வாழ்வை தாங்கும். பலவீனன் என்று சொல்லாமல் பலவான் என்பேன் நான், சுகவீனன் என்று சொல்லாமல் சுகவான் என்பேன் நான், பலவீனன் என்று சொல்லாமல் பலவான் என்பேன் நான், சுகவீனன் என்று சொல்லாமல் சுகவான் என்பேன் நான், பலவீனன் என்று சொல்லாமல் பலவான் என்பேன் நான், சுகவீனன் என்று சொல்லாமல் பலவீனன் என்று சொல்லாமல் பலவான் என்பேன் நான், சுகவீனன் என்று சொல்லாமல் சுகவான் என்பேன் நான். ஷதரெலெதரோனோ ஷிகரெலதரெசதரோனோ. அவர் சொன்னால் எல்லாம் ஆகும். அவர் கட்டளையிட நிற்கும். நம்மை தாங்கிக் கொண்டிருக்கிற தேவனுடைய வார்த்தை கிருபை, கிருபையும் சத்தியத்தையும் நமக்கு தந்த அந்த தேவன். நாம் பலவீனன் அல்ல,
நான் பலவீனன் அல்ல. சொல்லுங்க. இல்ல, I am not physically weak. No, I am not mentally weak. I am not spiritually weak. I am strong in Christ. I am strong in Christ. கிறிஸ்துவுக்குள் நான் பலவானாகிறேன். நான் பலவானாகிறேன். பாவி என்று என்னை பாசத்தால் என்னை அணைத்தவரே, பாவி என்றென்னை தள்ளாமல் பாசத்தால் என்னை அணைத்தவரே, பரியாசமும் பசித்தாகமும் உம்மை விட்டு என்னை பிரிக்காதே, பரியாசமும் பசித்தாகமும் உம்மை விட்டு என்னை பிரிக்காதே. சொல்லுங்க. பரியாசமும் பரியாசமும் பசித்தாகமும் உம்மை விட்டு. யாரோ ஏதோ சொன்னாங்கன்றதுக்காக உங்களை விட்டு நான் போக மாட்டேன்ப்பா. பரியாசமும் பசித்தாகமும் கரங்களை அப்படியே உயர்த்தி சொல்லுங்க. பலவீனன் என்று சொல்லாமல் பலவான் என்பேன். நான் பாவி அல்ல, நான் நீதிமான். நான் பலவீனன் அல்ல, நான் பலவான். நான் சுகவீனன் அல்ல, நான் சுகவான். நான் வியாதி உள்ளவன் அல்ல, நான் வியாதி உள்ளவன் அல்ல. கர்த்தர் என்னை சுகமாக்கினார், குணமாக்கினார். என் அடையாளம் மாற்றப்படுகிறது, என் அடையாளங்கள் மாற்றப்படுகிறது. இந்த ஆராதனை வேளையிலே உங்கள் அடையாளங்களை மாற்றும்படியாக பயந்தவனை பராக்கிரமசாலி என்று அழைத்த அதே தேவன், அதே தேவன் He is giving you power. He is giving you power. கிதியோனின் பட்டயமே தேவனுடைய பட்டயம், தேவனுடைய பட்டயம். ஷலகபதுரி லேஃபெனுந்தரிபா சோஹலதிரே. கிதியோனை போல பயந்திருக்கிறீர்களோ? கர்த்தர் உங்களுக்குள் ஒரு பராக்கிரமசாலியை, உங்களுக்குள் ஒரு பராக்கிரமசாலியை உருவாக்கி கொண்டிருக்கிறார். ஓ நீ 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 பலவீனன் அல்ல. ஆராதிப்பேன், உம்மை உயர்த்திடுவேன், உம்மை வாழ்த்திடுவேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை துதித்திடுவேன், உயர்த்திடுவேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை துதித்திடுவேன். உம்மை ஆராதிப்பேன். கர்த்தருடைய ஆராதனை வேளையிலே ஓ நீ அல்ல ரபௌஷி கதரபா, உங்கள் முழங்கால்கள் உறுதிப்படுகிறது. ஓரி தளர்ந்த கைகளே, தளர்ந்த கைகளே, தளர்ந்த கைகளே, பிரயாசப்பட்டு பிரயாசப்பட்டு தளர்ந்து போன கைகளே, ஓ பலப்படுங்கள், பலப்படுங்கள். தளர்ந்த கைகள் பலப்படட்டும், தள்ளாடுகிற முழங்கால்கள் உறுதிப்படட்டும். பயந்து ஒளிய வேண்டாம், குகைகளை தேட வேண்டாம். பராக்கிரமசாலியாய் உங்களை மாற்றுகிற ஒரு தேவன் இந்த ராத்திரி உங்களை சந்திக்கிறார். கிதியோனை சந்தித்த அதே தேவகுமாரன், அதே மனுஷகுமாரன், கிதியோனை சந்தித்த அதே தேவ தூதனானவர் இந்த ராத்திரி உங்களை சந்திக்கிறார். நீ எழும்பு, ஒருவனை துரத்துவது போல உன்னுடைய பிரயாசங்களை பட்சித்துக் கொண்டிருக்கிற இந்த மீதியான ஆவியை நீ துரத்துவாய். உன் பிரயாசங்களை பறித்துக் கொண்டு போகிற இந்த திருடனை நீ துரத்துவாய். உன் குடும்பத்தின் செல்வங்களை பறித்துக் கொண்டு போகிற இந்த மீதியான ஆவியை நீ துரத்துவாய். நீ எழும்பு. ஓ நான் பலவானல்ல, ஓ
அந்நிய பாஷைகள் இசையோடு இணைந்து மிக மதரகதனமாஷிதரே உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே, உம்மை உயர்த்திடுவே, உம்மை துதித்திடுவே, உம்மை ஆராதிப்பே, ஆராதிப்பே. தேவ பலன் இறங்கிக் கொண்டிருக்கிறது, தேவ மகிமை இறங்கிக் கொண்டிருக்கிறது. உங்களுடையதை பட்சித்து கொண்டு போகிற, உங்கள் உடைமைகளை எடுத்துக்கொண்டு போகிற, நீங்கள் விதைத்து வந்த விளைச்சல்களை பட்சித்து போடுகிற மீதியானிகளை துரத்தும்படியான அதிகாரத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறார். நீ ஒளிய வேண்டிய அவசியம் இல்லை, இனி பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, நீ கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு மனிதனை துரத்துவது போல நீ மீதியானியர்களை துரத்தும்படியான அபிஷேகத்தை பயப்படுகிற கிதியோனே உன்மேலே இந்த ராத்திரி கர்த்தர் ஊற்றி கொண்டிருக்கிறார். தேவன் உங்களை சந்திக்கிறார். தேவ தூதனானவர், பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார், கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். நீ பயப்படாதே, நீ கலங்காதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், உனக்கு உன்னோடு கூட இருக்கிறேன். உம்மை ஆராதிக்கிறோம். பலவீனன் என்று சொல்லாமல், ஓ நான் பலவான். சுகவீனன் என்று சொல்லாமல், சுகவான் என்பேன். பலவீனன் என்று சொல்லாமல், பலவான் என்பேன். சுகவீனன், ஓ இல்லை நான், இல்லை நான், இல்லை நான். உலகம் சொல்லுகிற பெயர் என்னுடைய பெயர் அல்ல, உலகம் குத்துகிற முத்திரை என்னுடையது அல்ல. முத்திரையாய் நான் பெற்றிருக்கிற பரிசுத்த ஆவியானவரே என் அடையாளம், என் அடையாளம் நீரே. எனக்குள் இருக்கிறவைகளை விட, இரிமஷி கதரோபத, என்னை பயமுறுத்துகிறவைகளை விட என் அடையாளம் நீங்கதாயா. உம்மால் நான் பலவானாகிறேன், உம்மால் நான் பலவானாகிறேன், உம்மால் நான் பலவானாகிறேன், உம்மால் நான் பலவானாகிறேன். இனி பலவீனன் அல்ல, என் அடையாளம் அல்ல. பலவீனன் அல்ல, அது அடையாளம் அல்ல. இனி பலவீனன் அல்ல, அது அடையாளம் அல்ல. நான் பலவீனன் அல்ல, அது அடையாளம் அல்ல. உம்மால் நான் பலவான் ஆகிறேன், ஓ ஆகிறேன், ஆவிக்குள்ளாகிறேன். ஆவிக்குள்ளாகுங்க, ஆவிக்குள்ளாகுங்க. தேவனுடைய ஆவியானவர் உங்களை எடுத்துக்கொண்டு போகிற அந்த ஹையர் லெவல் ஆஃப் பவர், the higher level of glory. ரீமா ஷீக, let the spirit take over you. ரீமா ஷீகதரப, நல்ல கண்களை அடைத்து தேவ பயபக்தியோட ஆவியானவரோடு இணைந்து கொள்ளுங்க. உம்மால் நான் பலவானாகிறேன், ஓ இனி பலவீனன் அல்ல, என் அடையாளம் அல்ல. இனி பலவீனன் அல்ல, அது என் அடையாளம் அல்ல. இனி பலவீனன் அல்ல, அது என் அடையாளம். சொல்லுங்க, இனி பலவீனன் அல்ல, அது என் அடையாளம் அல்ல. இனி பலவீனன் அல்ல, அது என் அடையாளம் அல்ல. பலவீனன் அல்ல, அடையாளம் அல்ல. மக்கனக பக்கரவா, உச்சரிங்க, உங்க அடையாளத்தை மாற்றுகிறார். நீ பயந்தவன் அல்ல, நீ பராக்கிரமசாலி.
பலவீனன் அல்ல, என் அடையாளம் அல்ல, என் பலவீனன் நான் இனி நகத்தரவா. இனி பலவீனன் அல்ல, என் அடையாளம் அல்ல, இனி பலவீனன் அல்ல. ஓ ஷிரி கரரகவா, இனி பலவீனன் நீ அல்ல, அது உங்கள் அடையாளம் அல்ல. என் அடையாளம் நீரல்ல, நீரல்ல. ஓ ஷிகபபபபா நீ மம சீகரே சொல்லுங்க. இனி பலவீனன் அல்ல, அது என் அடையாளம் அல்ல, அது என் அடையாளம் அல்ல. ஓ பலவீனன் அல்ல, அது என் அடையாளம் அல்ல. நான் பலவீனன் அல்ல, அது என் அடையாளம் அல்ல. பலவீனன் அல்ல, என் அடையாளம் அதுவல்ல. பலவீனன் என்று சொல்லாமல் ஓ ஷகரே ரிகரரரதரோ எமுதே நான் என்று சொல்லாமல் பலவான் என்பேன். சுகவீனன் என்று சொல்லாமல் பலவீனன் என்று சொல்லாமல் பலவான். இனி நான் பலவீனன் அல்லவே, சுகவீனன் இனி நான் சுகவீனன் அல்லவே, இனி நான் பயந்தவள் அல்லவே. பலவீனன் என்று சொல்லாமல் கலக்கங்கள் இல்லை. பலவான் என்பேன் நான். சுகவீனன் என்று சொல்லாமல் சுகவான். நீர் சொன்னால் எல்லாமாகும், உம் சொல்லால் என் ஜீவன் வாழும். சொல்லலாமா? நீங்க சொன்னால், நீர் சொன்னால் எல்லாம் ஆகும், உம் சொல்லால் என் ஜீவன் வாழும். உம் கண்கள் என்னை தேடும், நான் உடைந்தால் உம் உள்ளம் வாடும். உம் கிருபையும் உம் வார்த்தையும் எந்தன் வாழ்வை தாங்கும். அவருடைய உங்க வாழ்வை தாங்குகிற அவருடைய கிருபை, அவருடைய கிருபை நம்மை தாங்குகிறது. His grace sustains us. உங்க கிருபையும் உம் கிருபையும் உம் வார்த்தையும் எந்தன் வாழ்வை தாங்கும். சொல்லுங்க. உங்க கிருபையும் வார்த்தையும் என்னை என்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு நீர்தானே. எனக்காக பேசும் நேசரும் நீதானே. என்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு நீர்தானே. எனக்காக பேசும் நேசரும் நீதானே. உந்தன் பாதம் அமர்வது பாக்கியமே. உந்தன் சித்தம் அறிவது என் ஸ்லாக்கியமே. உந்தன் பாதம் அமர்வது என் பாக்கியமே. உந்தன் சித்தம் அறிவது என் கரங்களை உயர்த்தி, ஸ்லாக்கியமே. இதோ நான் உன் மகளாய் வந்திருக்கிறேன். உன் பாதம் அமர்ந்து காத்திருக்கிறேன். இதோ நானும் மகளாய் வந்திருக்கிறேன். இதோ உன் பாதத்துக்கு ஓடி மரியாளை போல எங்களை விட்டு எடுபடாத நல்ல பங்கை இதோ நானும் மகளாய்
வந்திருக்கிறேன் உந்தன் பாதம் அமர்ந்து காத்திருக்கிறேன். இதோ நானும் மகளாய் வந்திருக்கிறேன் உந்தன் பாதம் அமர்ந்து காத்திருக்கிறேன். शदन करे तेरा வாய்களை திறந்து அப்படியே அந்நிய பாஷையில பேசு. நம்மை விட்டு எடுபடாத ஒரு நல்ல பங்கை கர்த்தர் இன்றைக்கு நமக்குள் வைத்துக் கொண்டிருக்கிறார். உலகம் எடுக்க முடியாத, மனிதர்கள் எடுக்க முடியாத, சூழல்கள் எடுக்க முடியாத, யாராலும் எடுக்க முடியாத ஒரு நல்ல பங்கு. நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். கலங்காதே, கலங்காதே கிதியோனே, கலங்குகிறாய், கலங்குகிறாய். எல்லா கலக்கங்களும் இந்த ஆராதனை வேளையில் மாறுகிறது. நீங்க தேவ சமூகத்தில் அமர்ந்திருங்க. கர்த்தர் உங்களுக்காக பேசுவார். பேச வேண்டிய நபர்களுடைய இருதயத்தில் தேவன் உங்களுக்காக பேசுவார். உங்களை விரல் நீட்டுகிற மனிதர்களுக்கு இடத்தில் உங்களுக்காக பேசுவார். அமருங்கள் என் ஆத்துமாவே, நீ கர்த்தரை நோக்கி அமர்ந்திரு. என் ஆத்துமாவே நீ அமர்ந்திரு. அவரே உன் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். அவர் உன் காலை தள்ளாட ஒட்டார். உன்னை காக்கிறவர் உறங்கார். இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்காமலும் தூங்காமலும். He sustains you, he carry you. உன்னை காப்பாற்றுகிற ஒருவர் உண்டு. கலங்காதே, கலங்காதே மனமே. இளைப்பாறு, இளைப்பாறு, இளைப்பாறு. ஓ, உன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை நீ தெரிந்து கொண்டதினால் இளைப்பாறு, இளைப்பாறு. மரியாதை இளைப்பாறு. உலக கவலைகளில் இருந்து கர்த்தர் உன்னை விடுவிக்கிறார். லௌகீக கவலைகளில் இருந்து கர்த்தர் உன்னை விடுவிக்கிறார். God is delivering you out of worldly depressions, worldly concerns, the tormentation you're facing inside your head, the spirit which is constantly bringing questions. I rebuke that spirit. I cast away the questioning spirit. Oh, கேள்வி கேட்டு குழப்பத்தை உண்டு பண்ணுகிற, ஓ ஏதேனில் இருந்து வந்த அந்த வலு சர்பத்தின் ஆவியை இப்பொழுதே கர்த்தர் நசுக்குகிறார். குழப்பங்களை உண்டாக்குகிற கேள்விகள், சத்தியத்தை விட்டு விலகச் செய்கிற கேள்விகள், விசுவாசத்தை தளர பண்ணுகிற கேள்விகளை இருதயத்தில் எழுப்பிக் கொண்டிருக்கிற வலு சர்பத்தின் வல்லமைகள் இப்பொழுது முறியடிக்கப்படட்டும். என்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை நான் தெரிந்து கொண்டிருக்கிறேன். அவருடைய பாதத்தில் அமர்ந்திருக்கிற எனக்கு கலக்கம் இல்ல. நாளைய தினத்தை குறித்த கவலை எனக்கு இல்ல. ஓ ஷதரா நிகபவதரா, உந்தன் பாதம் அமர்வது என் பாக்கியமே. உந்தன் சித்தம் அறிவது என் ஸ்லாக்கியமே. உந்தன் பாதம் அமர்வது என் பாக்கியமே. உந்தன் சித்தம் அறிவது என் ஸ்லாக்கியமே. என்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு நீர்தானே. எனக்காக பேசும் நேசரும் நீர்தானே. என்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு நீர்தானே. எனக்காக பேசும் நேசரும் நீதானே. உந்தன் பாதம் அமர்வது என் பாக்கியமே. என் பாக்கியமே, என் ஸ்லாக்கியமே. ஓ ரீமா மாமா கதரா, உந்தன் பாதம் அமர்வது என் பாக்கியமே. ஆத்துமாவே இளைப்பாறு. ஸ்லாக்கியமே. இதோ நானும் மகனாய் வந்திருக்கிறேன். உந்தன் பாதம் அமர்ந்து காத்திருக்கிறேன். இதோ நானும் மகனாய் வந்திருக்கிறேன்.
கிரே நதனக மதரீஷ பதுரா makaralava, the spirit which is constantly bringing questions. அந்த question ஒரு fear, அந்த கேள்விகளை எழுப்பிக்கொண்டே இருக்கு. இது நடக்குமா, இது நடக்காதா, இது ஆகுமா, இது எப்படி ஆகும், இது செய்ய முடியுமா, நம்மளால அந்த இடத்துக்கு போக முடியுமா, கர்த்தருடைய வார்த்தைக்கு எதிரான கேள்விகளை வைக்கிற the serpent spirit. I see the serpent spirit working in your mind, the same spirit which deceived அதே வஞ்சித்த அதே ஆவி. கர்த்தர் சொன்னாரா, அப்படி சொல்லியிருக்காரா, வாக்குத்தத்தத்தை சந்தேகப்பட வைக்கிற ஆவி, கர்த்தர் சொன்ன வார்த்தையை சந்தேகப்பட வைக்கிற ஆவி, அவிசுவாசத்தை கொண்டு வருகிற ஆவி. The spirit which is trying to take away the faith, he is there to steal your faith, to destroy your faith. உங்கள் விசுவாசத்தை திருடும்படி, உங்கள் விசுவாசத்தை அழிக்கும்படி எத்தனித்து பக்க வழியாய் நுழைகிற இந்த ஆவிகளை இப்பொழுது கர்த்தர் முறியடிக்க விரும்புகிறார். கேள்விகள், பயங்கள், திகில்கள் கர்த்தர் சொன்னா செய்வார். அவர் சொல்லில் வல்லமை இருக்கிறது. அவர் தம்முடைய வார்த்தையினாலே சகலத்தையும் அவர் தாங்குகிறார். He sustains everything what you see or which is unseen. He sustains it by the word. அவருடைய வார்த்தையினாலே அதை தாங்குகிறார். வார்த்தையினாலே அதை தாங்குகிறார். நீர் சொன்னால் எல்லாமாகும். நம்பு, கேள்வி கேட்காம சொல்லால் என் ஜீவன் வாழும். நீர் சொன்னால் எல்லாமாகும். விசுவாசத்தோடு சொல்லுங்க. சத்ரு உள்ள வச்ச பொய்க்கெல்லாம் எதிரா வாய் திறந்து சொல்லுங்க, நீங்க சொன்னா எல்லாமே ஆகும்பா. Everything is possible by the word. சகலமும் அவர் வார்த்தையின் மூலமாய், அவர் வார்த்தையை கொண்டு சிருஷ்டிக்கப்பட்டது. அவர் வார்த்தையை அனுப்புவார், ஆனால் அந்த வார்த்தைக்கு உண்மை உள்ளவராய் அதை செய்து முடிப்பார். உன் கண்கள் என்னை தேடும், நான் உடைந்தாள் உம் உள்ளம் வாடும். உம் கிருபையும் வார்த்தையும் எந்தன் வாழ்வை தாங்கும். சொல்லுங்க, உங்க கிருபையும் வார்த்தையும் எந்தன் வாழ்வை. நல்ல கரங்களை தட்டி இருக்கிற இடத்துல அவருடைய வார்த்தையின் மேலே நம்பிக்கை வைத்து, கேள்வி கேட்காமல், சந்தேகப்படாமல், பயப்படாமல், கலங்காமல், மகதலேனா மரியாளை போல நீ மதேஷிதரே சேகபோதிரபிலே மார்த்தாள் மரியாளை போல அன்னதகதிஷிகேதன பபா மரியாளே கிதியோனே நீ மதிரமா சீகவதரவா நீ மதகதன மகதன மதரா. கர்த்தருடைய பலன் உங்களை இடைக்கட்டி கொண்டிருக்கிறது. ஸ்பிரிச்சுவல் ஸ்ட்ரென்த் உங்களை இடைக்கட்டுது. ஒரு சைக்கலாஜிக்கல் ஸ்ட்ரென்த், ஒரு சரீர பலன் உங்களை இடைக்கட்டுகிறது. ஓ நிவதரிபதிரிபை சிவதரா. நான் அமர்ந்திருந்து தேவன் யார் என்பதை அறிந்து கொள்வேன். நான் கர்த்தருக்கு காத்திருந்து நான் உயர பறப்பேன், உயர எழும்புவேன். நான் கர்த்தருக்கு காத்திருந்து உயர எழும்புவேன். நான் நம்புவது அவராலே ஆகும். சொல்லி முடிப்போமா? நான் நம்புவது உம்மாலே ஆகும். நீங்கள் எதை நம்பி இருக்கிறீர்களோ, வாட் எவர் யூ ஹவ் பிலீவ்ட், வாட் எவர் யூ ஹவ் ட்ரஸ்டட், எஸ், அது அவராலே ஆகும். நீங்கள் நம்புவது அவராலே ஆகும். உங்கள் நம்பிக்கை வீண் போகாது. Your expectation will not be cut off.
உங்கள் எதிர்பார்ப்பு வீண் போகாது. கர்த்தரிடத்துல இந்த மனுஷங்கிட்ட நான் எதிர்பார்க்கல, ஏசப்பா நீங்க தான் போய் எனக்கு அதை செய்யணும் அப்படின்னு நீ தேவனிடத்தில் எதிர்பார்க்கிறாய் அல்லவா? You expect from the Lord, not from mere human beings. உன் எதிர்பார்ப்பு வீண் போகாது, உன் எதிர்பார்ப்பு வீண் போகாது. நீ நம்புவது அவராலே ஆகும். உன் நம்பிக்கை நாயகன் இயேசு. நான் நம்புவது அவராலே ஆகும். சொல்லுங்க, என் எதிர்பார்ப்பு வீண் போகாது. My expectation will not be cut off. பொய் சொல்லுகிற மனிதன் மேலே இல்லை, நாசியில் சுவாசமுள்ள மனிதன் மேலே அவனை நான் நம்பவில்லை. குதிரைகளையும் ரதங்களையும் நம்பவில்லை, பணங்களையும் பொருட்களையும் நம்பவில்லை. I'm not putting my trust on anything or anyone, but I put my trust on you, Lord. நான் நம்புவது உம் கிருபையோ வார்த்தையும் தாங்கும். தேங்க்யூ அப்பா, எங்கள் நம்பிக்கை நீங்கள் வீண் போகாமல். தேங்க்யூ ஜீசஸ், எங்கள் எதிர்பார்ப்புகளை நீங்கள் வீண் போகாதுன்னு வாக்கு பண்ணதுக்காக நன்றி. கலக்கங்கள் மாறினதற்காக நன்றி. விசுவாசம் துளிர்த்ததற்காக நன்றி. I see faith sprouting out. சத்துருவினால் வெட்டப்பட்ட மரங்களிலிருந்து ஒரு துளிர் எழும்புகிறதை பார்க்கிறேன். சத்துருவினால் வெட்டப்பட்ட வேர்களிலிருந்து ஒரு துளிர் எழும்புகிறதை பார்க்கிறேன். அந்த விசுவாசம் எழும்பி வரும் வேளையிலே கர்த்தர் தாமே உம்முடைய வார்த்தை அனுப்பி அந்த விசுவாசத்தை வளரச் செய்து அதன் பலனாகிய விசுவாசத்தின் பலனை உம்முடைய பிள்ளைகள் அறுக்க என் கர்த்தர் வார்த்தையை அனுப்பும். Send your word as rain over the sprout which has come out. விசுவாசம் என்கிற துளிர் எழும்பி வந்திருக்கிறதே, அதன் மேல் உம்முடைய வசனம் என்கிற மழையை பொழியச் செய்து அதை வளர்த்து அதன் பலனை உம்முடைய பிள்ளைகளுக்கு கட்டளையிடும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து மிக கிருபை எங்களை நடத்தட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. இதனாலுக்காக கர்த்தரை நான் மகிமைப்படுத்துகிறேன். ஹல்லேலூயா, ஆமென். கான்ஸ்டன்ட் the spirit of God was revealing about the serpent spirit which is trying to attack you. உங்கள் மனதிலே ஏதேனில் ஏவாளை வஞ்சித்த அந்த கேள்விகளை எழுப்பிக்கொண்டு சத்ரு உங்களை பயமுறுத்திட்டு இருப்பான் அப்படின்னா, it's time that you raise up and rebuke that spirit. இது உங்கள் மனசில் கேள்வி எழும்புது, உங்களுக்கு குழப்பமாக இருக்குது, don't think it's you, I don't think it's you, it's an attack. உங்கள் விசுவாசத்தை அப்படியே வெட்டி நான் பார்க்குறேன், அப்படியே அது வெட்டப்பட்ட மரம் போல் இருக்கிறது. அதில் ஒரு துளிர் இன்றைக்கு எழும்பியிருக்கு. நான் கர்த்தருக்குள்ளே நம்புகிறேன். as you declare the word, as we sung the song, இந்த பாடல் நம்ம பாட நான் நம்புகிறேன் ஒரு துளிர் எழும்பி இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் சமீபத்தில் ஜெபத்தோட்டத்துக்கு ஒரு ஊழியர் கூடுகைக்கு போய் அந்த ஊழியர் கூடுகையில் கொஞ்ச நேரம் அந்த இடத்துல அமர்ந்து இருக்கும் பொழுது திடீரென்று ஒரு டியூன் அண்ட் வித் லிரிக்ஸ் அப்பா கொடுத்தாங்க எனக்குள்ளே இருந்து. அது என்னென்னா, வெட்டப்பட்ட மரத்தின் மேலே ஒரு துளிர் எழும்பிடுதே, வெட்கப்பட்ட இடத்தில் தானே என் தாளை நிமிர்ந்திடுதே. அப்படி ஒரு 2 லைன். எந்த இடத்துல வெட்டப்பட்ட மரத்தின் மேலே ஐ வாஸ் சீயிங் தட் விஷன். அன்னைக்கு ரொம்ப ஒரு 2-3 months இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த அப்படியே ஒரு விஷன் நான் பார்த்தேன். ஒரு வெட்டப்பட்ட மரத்துக்கு மேலே ஒரு துளிர் எழும்புறத ஐ சா. அண்ட் வென் ஐ வாஸ் சீயிங் தட் விஷன், அப்படியே இந்த டியூனும் இந்த லிரிக்கும் எனக்குள்ளே வந்தது. அல்லேலூயா. வெட்டப்பட்ட மரத்தின் மேலே ஒரு துளிர் எழும்பிடுதே, வெட்கப்பட்ட இடத்தில் தானே, the same place, என் தலை நிமிர்ந்திடுதே, வெட்கப்பட்ட இடத்தின் மரத்தின் மேலே ஒரு துளிர் எழும்பிடுதே, வெட்கப்பட்ட இடத்தில் தானே என் தலை நிமிர்ந்திடுதே. அல்லேலூயா. தேவன் நம் கேடகமும் நம் அடைக்கலமும் நம் தலையை உயர்த்த
நடத்துகிறவருமாய் இருக்கிறார். அதுதான் மார்ச் மாதத்தில் ஆண்டவர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம். எந்த இடத்தில் வெட்டப்பட்டோமோ, வேற எங்கேயோ அந்த துளிர் எழும்பல, எந்த மரம் வெட்டினதோ அந்த வெட்டப்பட்ட மரத்துக்கு மேலே தான் அதே துளிர் எப்படி எழும்புச்சோ அப்படியே எந்த இடத்தில் நீங்கள் வெட்கப்பட்டீர்களோ அதே இடத்தில் நீங்கள் எழும்பி கர்த்தருக்காக பெரிய காரியங்களை செய்ய வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறாங்க. ஐ ஃபெல்ட் தட் அந்த ஸ்ப்ரவுட்டிங் அந்த இதை வந்து நான் எப்படி பார்த்தேன்னா, இன்னைக்கு ஃபெய்த்தாக தான் நான் பார்த்தேன், விசுவாசமாக தான் பார்த்தேன். எங்கே ஒரு துளிர் அந்த விதை என்ன செய்யணும்னா, மழை வந்து கர்த்தர் கொடுப்பாங்க. பட் வாட் இஸ் த ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் த சீட் அப்படின்னா, அந்த சீடு என்ன பண்ணணும்னா அந்த மண்ணை முட்டி வெளியில் வரணும். அல்லேலூயா, ஆமென். அவுட் ஆஃப் லா நிறைய விஷயம் உங்களை அழுத்துது, கேள்விகள் உங்களை அழுத்துது, நிறைய உங்கள் சூழல்கள் அழுத்துது. ஆனால் அந்த மண்ணெல்லாம் நீங்கள் முட்டி உங்கள் விசுவாசம் என்கிற துளிர் மேலே வரும் பொழுது தேவன் வார்த்தை என்கிற மழையை உங்கள் மேலே பொழி வைப்பார். when the faith comes out like a sprout, அந்த வேர்ட் வந்து it will come down like a rain. hallelujah, amen. ஸோ த எஃபர்ட் நம்ம பக்கம் வந்து எப்படி முட்டி எத்தனையோ தடைகளை தாண்டி விக்கிரகங்கள் இதை தாண்டியெல்லாம் எப்படி ஆபிரகாம் he came out of that place, அந்த விக்கிரகங்கள் நிறைந்த இடத்துலேருந்து அவர் எப்படி முட்டி வெளியில் வந்தாரோ. இட் இஸ் நாட் ஈஸி டு டேக் அ ஸ்டாண்ட் ஃபார் காட். கர்த்தருக்காக ஒரு நிலைப்பாடு எடுக்கிறதுன்றது ரொம்ப கடினமான விஷயம். பட் ஏப்ரஹாம் டுக் இட். அவர் அந்த விசுவாசத்தினால் முட்டி எழும்பி வந்து நிற்கிறாரு. கர்த்தர் அவர் மேலே வசனம் என்கிற மழை அப்படியே பொழிறார். நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உன்னை பெருக பண்ணுவேன். அல்லேலூயா, ஆமென். நீ ஆசீர்வாதமாக இருப்பா, உன்னிடத்து இந்த ராஜாக்கள் தோன்றுவார். தட்ஸ் த ரெயின் which came out on the sprout of faith. அது அப்படியே வளர்ந்து மரமாகி இதுவரைக்கும் யாராலும் அசைக்க முடியாத ஒரு மாபெரும் மரமாக இஸ்ரவேல் என்கிற ஒரு கோத்திரம் வளர்ந்து நிற்க முடியுமானா, இன்றைக்கி உங்கள் இருதயத்தில் இஃப் யூ ஜஸ்ட் நீங்கள் முட்டி எழும்பி வாங்க. உங்கள் சூழலை பார்க்கும்போது நடக்கும்ன்ற நம்பிக்கையே உங்களுக்கு இல்லாமல் இருக்கலாம். பட் அந்த மண்ணை முட்டி வெளியே வாங்க. எஸ், இட்ஸ் டைம். யுவர் ஃபெய்த் ஹேஸ் டு லைக் டேக் அ ஜீலஸ் ஃபெய்த். ஒரு இறக்கமுள்ள விசுவாசத்தை உங்களுக்குள் நீங்கள் கொண்டு வந்து, ஆமாம், அதை நீங்கள் வந்து ஒரு ஸ்ப்ரவுட்டாக வெளியே வரும்போது நான் நம்புகிறேன் தேவனுடைய மழை பொழியும் என்று நான் கர்த்தருக்குள்ள நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச். இந்த ஆராதனை வேலை உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தது என்று நான் கர்த்தருக்குள் முழு நிச்சயமாக நம்புகிறேன். தேவனுடைய வார்த்தையை நம்ம கேட்க போகிறோம். சாம்ஸ் சாப்டர் 3 verse 5 நம்ம வாசிக்கலாம். சங்கீதம் 3:5. நான் படுத்து நித்திரை செய்தேன், விழித்து கொண்டேன், கர்த்தர் என்னை தாங்குகிறார். கடந்த வருடத்தில் கடந்த வாரத்தில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, அபவுட் த ரெஸ்ட். ஐ டோன்ட் நோ ஹவு மெனி ஆஃப் யூ மெடிடேட்டட். இன்னும் அதிகமாக போய் இலைப்பாறுதலை குறித்து எத்தனை பேர் தியானிச்சிங்கன்னு தெரியல. ஆனால் இலைப்பாறணுன்ற விருப்பம் இருந்தும் கூட நம்முடைய மனம் என்ன பண்ண மாட்டேங்குது அப்படின்னா, இலைப்பாற மறுக்கிறது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க இதுக்கு? எஸ் சிஸ்டர், இட்ஸ் ட்ரூ. நான் சொல்கிறேன் அது இலைப்பாருன்னு. ஆனால் அது எனக்கு மேலே பேசுது என்கிட்ட. நீ எப்படி இலைப்பாற முடியும்? உன் வீட்டில் இவ்வளோ பிரச்சனை இருக்கே, நீ எப்படி இலைப்பாற முடியும்? உனக்கு உன் ஃப்யூச்சர் பற்றி உனக்கு தெரியுமா? நீ எப்படி இலைப்பாற முடியும்? உன் பிள்ளைய பாரு எப்படி இருக்கான் அவன், அப்படி இப்படி எதையாவது ஒன்று நமக்கு காண்பிச்சு ஹவு கேன் யூ டேக் ரெஸ்ட், ஹவ் ஆர் யூ ஸ்லீப்பிங்? ஏன்னா அந்த வசனம் எப்படி இருக்குன்னா, நான் படுத்து நித்திரை செய்தேன் அப்படின்னா அவர் வந்து ஸ்லெப்ட் அப்படின்னு தான் இங்கிலீஷில் இருக்கு. அப்படின்னா அவர் வந்து அசந்து தூங்கிட்டார் தாவீது. அது வனாந்திரமாக இருந்தால் கூட அவருடைய சரீர சோர்வோ என்னமோ அவர் ஒரு தூக்கத்தை தூங்குறாரு. பட் அவர் திடீர்னு தூங்கிட்டு இருக்கிறவர் திடீரென்று அலறி எழும்புறாரு. இப்போ அவர் எழும்பும் பொழுது நான் விழித்து கொண்டேன். ஆனால் விழித்த உடனே ஒரு பதட்டம். எப்படியுமே அந்த மாதிரி மிட் நைட்டில் விழிச்சவங்களுக்கு அதோட எக்ஸ்பீரியன்ஸ். யூ ஜஸ்ட் கெட் அப், யூ அப்படி பேனிக்கா, ஓ ஜாலி அப்படியே எழும்புவீங்க. இல்லை, யுவர் ஹார்ட் வில் பேனிக். வை ஆம் அவேக்? ஏன் 3 மணிக்கு நான் முழிச்சிருக்கேன், ஏன் 2 மணிக்கு எனக்கு முழிப்பு வந்துச்சு, வாட் இஸ் த ப்ராப்ளம் அப்படின்ற ஒரு பேனிக் நமக்கு வரும். அந்த பேனிக்கில் டேவிட் சொன்ன வார்த்தை என்ன சொல்றாருன்னா, கர்த்தர் என்னை தாங்குகிறார். அல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க இந்த வார்த்தையை. ஐ வாண்ட் யூ டு டிக்ளேர், கர்த்தர் உங்களை என்ன தாங்குறார். அது இங்கிலீஷில் எப்படி இருக்கு அப்படின்னா, the Lord sustained me. the Lord sustained me அப்படின்னா அவர் என்னை தாங்குகிறார், அவர் என்னை தாங்குகிறார். அப்போ இளைப்பாற மறுக்கிற உன் இருதயத்தினிடத்தில் சொல்லுங்கள், கர்த்தர் என்ன தாங்குறாரு, நீ இளைப்பார். நீ ஒன்றும் உன்னை தாங்கலை, உன் குடும்பத்தை ஒன்றும் நீ தாங்கலை, உன் பிள்ளைகளை ஒன்றும் நீ தாங்கலை. யூ ஆர் நாட் சஸ்டெய்னிங் யுவர் ஃபேமிலி, யூ ஆர் நாட் சஸ்டெய்னிங் யுவர் சில்ட்ரன், யூ ஆர் நாட் சஸ்டெய்னிங் யுவர் பிஸ்னஸ், யூ ஆர் நாட் சஸ்டெய்னிங் யுவர் மினிஸ்ட்ரி. இட்ஸ் காட் ஹூ சஸ்டெயின். எதுவும் நம்ம தான் தாங்குற மாதிரி ஏன் தூங்க மறுக்கிறீங்க? நீங்கள் தூங்குங்க, அவர் தான் தாங்குறேன்னு சொல்கிறாருல்ல. ஏன் நம்ம சம்டைம்ஸ் வி ரிஜெக்ட்.
எப்படி நம்ம அந்த ரெஸ்ட்டை ரிஜெக்ட் பண்ணுறோம். ஐ வாண்ட் டு கண்டினியூ த வேர்ட் ஃப்ரம் த ரெஸ்ட். நம்ம நிறைய டைமில் வி ரெஃப்யூஸ் டு ரெஸ்ட். இல்லை முடியாது, என்னால் ரெஸ்ட் எடுக்கணும். நான் எப்படி ரெஸ்ட் எடுக்குது? பிகாஸ் நீங்கள் நினைக்கிறீங்க நம்ம தான் எல்லாத்தையுமே தாங்குறோம், நம்ம தான் எல்லாத்தையும் பண்ணுறோம். அட் டைம்ஸ் யூ திங்க் ஐயோ நம்ம தான் ஆண்டு சொல்கிற. நீ இல்லை. இந்த வனாந்திரத்தில் ஒரு சின்ன விஷப்பூச்சி கடிச்சா கூட தாவீது செத்துருவார். எஸ் ஓ நோ? தாவீது சாகணும்னா ஒரு சின்ன விஷப்பூச்சி கடிச்சா கூட டேவிட் செத்து. நீங்கள் பார்த்துருக்கீங்க எப்படி விதவிதமான மரணங்கள் இந்த காலங்களில் நடக்குது. ஒரு சின்ன பூச்சி கடிச்சு, என்ன பூச்சி கடிச்சதுன்னே தெரில சார். என்ன பூச்சி தன்னை கடித்தது என்று அறியாமலேயே மருத்துவர்களால் மருத்துவ உதவி செய்வதற்கு முன்பாகவே மரணத்தை சந்தித்தவர்கள் நான் கேட்டேன் சமீபத்தில். ஸோ இட் இஸ் லைக் யார் தாங்குறாருன்னா கர்த்தர் தான் நம்மளை தாங்குறார். அல்லேலூயா. ஸோ நம்ம ரொம்ப கவலைப்பட்டு ரொம்ப கலங்கி ரொம்ப எதிர்காலத்தை குறித்து நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உங்கள் நம்பிக்கையை நீ இளைப்பார். அல்லேலூயா. என் மனமே இளைப்பாரு, ஏசப்பா உனக்கு நன்மை செய்தார். ஃபாதர் அப்பா பாடியிருக்கார், அழகான பாட்டு. ஏன் இளைப்பார்? ஏன் உனக்கு நன்மை செய்கிற ஒரு தேவன் உண்டு. அல்லேலூயா. ஸோ ரெஸ்ட் வென் யூ. இப்போ நான் நேற்று போன வாரம் பிரசங்கிச்ச வசனம் கேட்குறதுக்கு நல்லா இருந்தால் கூட ஐ கேன் நாட் அப்ளை ப்ராக்டிக்கலி அப்படின்னும் போது திஸ் வேர்ட் இஸ் தட் God sustains. God sustains. நீங்கள் என்னோடு கூட நெகேமியாவின் புத்தகம் 9வது அதிகாரம் 21வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். நெகேமியாவின் புத்தகம் 9வது அதிகாரம் 21ஆம் வசனம். இஃப் பாசிபிள் வி கேன் கோ பேக் டு நம்ம 20வது வசனத்தை கூட வாசிப்போம். ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம விசேஷமாக இந்த வசனத்தை 20 நெகேமியா சாப்டர் 9 verse 21 நம்ம வாசிக்க போகிறோம். நெகேமியா 9:21. இப்படி 40 வருஷமாக வனாந்திரத்தில் அவர்களுக்கு ஒன்றும் குறைவுபடாத படிக்கு அவர்களை பராமரித்து வந்தீர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஃபார் 40 years God sustained them. எங்கே சஸ்டெயின் பண்ணாரு, எங்கே பராமரித்து வந்தார் அப்படின்னா வனாந்திரத்தில். ஹல்லேலூயா. வனாந்திரமே ஆனாலும் உங்கள் ஆத்துமா இளைப்பாற வேண்டும். ஏனென்றால் அந்த வனாந்திரத்திலும் உங்களை குறைவில்லாமல் நடத்த ஒரு கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். டோன்ட் see the situation, look at the Lord. Look at the Lord. நீங்கள் பாருங்கள், அவங்க எதில் நடந்து வந்தாங்கன்னா வனாந்திரத்தில் எழுதியிருக்கு. அவங்க நடந்து வந்த பாதைகள் ஏதோ பயங்கரமான ஈஸியான கம்ஃபர்டபுளான ஜேர்னி கிடையாது. த ஜேர்னி ஆஃப் இஸ்ரேலைட்ஸ் வாஸ் நாட் எ ஈஸி ஜேர்னி. பட் அங்கே அவங்கள தாங்குகிற ஒரு கர்த்தர் அவர்களோடு இருந்தார், அவர்களை பராமரித்தார். எப்படி பராமரித்தார்னா குறைவில்லாமல் பராமரித்தார். அல்லேலூயா. தே லேக்ட் நத்திங். அவங்களுக்கு ஒரு குறைவு இல்லை. அவங்க வனாந்திரத்தில் தான் நடந்தாங்க, ஆனால் குறைவில்லை. அல்லேலூயா. ஆமென். ஐம் நாட், நான் எப்படி சொல்கிறேன்னா உங்களுக்கு எல்லாமே கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்னு நான் சொல்லலை. அவுட் ஆஃப் ஆல் தி இஷ்யூஸ் தட் யூ ஆர் கோயிங் த்ரூ ஆண்டவர் உங்களை தாங்கிட்டுருக்கிறாரு. உங்களை தாங்கி கொண்டிருக்கிறார். அது வனாந்திரமே. ஆனால் நீங்கள் சொல்லணும், எப்படி வனாந்திரத்தில் படுத்திருந்த தாவீதை கர்த்தர் தாங்கினாரோ, எப்படி 40 வருஷம் வனாந்திரத்தில் நடந்த இஸ்ரவேலர்களை கர்த்தர் தாங்கினாரோ. அந்த வார்த்தை எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க. நீ அந்த வார்த்தை ஐ லேக் நத்திங் பிகாஸ் மை காட் சஸ்டெயின்ஸ் மீ. தட் ஹேஸ் டு பி அ டிக்ளரேஷன். நான் ஒன்றுக்கும் குறைவுபடுவதில்லை, ஏன்னா என் கர்த்தர் என்னை தாங்குகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. குறைவுகள் நிறைய சம்பாதிச்சும் குறைவுள்ளவர்கள் இருக்கிறாங்க. நிறைய எல்லாமே இருந்தும் அவங்களுக்குள்ள குறைவுகள் இருக்குது. ஆனால் ஒன்றும் நமக்கு பெருசாக நம்மக்கிட்ட இல்லை, ஆடம்பரங்கள் இல்லை, பெரிய காரியங்கள் ஒன்றும் இல்லை. ஆனால் நம்ம குறைவில்லாமல் இருக்கணும்னா கர்த்தர் நம்மை தாங்குகிறார். அந்த வார்த்தை எப்படி இருக்குன்னா, அவர்கள் வஸ்திரங்கள் பழமையாய் போகவும் இல்லை, அவர்கள் கால்கள் வீங்கவும் இல்லை. வனாந்திரங்கள் இருக்கலாம், நீங்கள் வனாந்திரத்தில் நடக்கலாம், ஆனால் உங்கள் கால்கள் வீங்காது, உங்கள் வஸ்திரங்கள் பழமையாக. ஆமென். இந்த வஸ்திரத்தை நான் பார்க்கும்போது இட் இஸ் நமக்கு ஒரு கார்மெண்ட் இருக்குது, அதுதான் கார்மெண்ட் ஆஃப் சால்வேஷன். எத்தனை பேருக்கு அந்த கார்மெண்ட் தெரியும்னு தெரில. நம்ம எவ்வளோ போராட்டத்தின் நடுவில் நடந்தாலும் இந்த கார்மெண்ட் ஆஃப் சால்வேஷன் பழமையாகவே ஆகாது. நம்ம அந்த முந்தைய வசனத்தை வாசிக்கலாமா? 9ஆம் அதிகாரத்தில் 20வது வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். 19 வாசிப்போம். நீர் உம்முடைய மிகுந்த மனதுருக்கத்தின்படி அவர்களை வனாந்திரத்திலே கைவிடவில்லை. அல்லேலூயா.
அவர்களை நீர் வனாந்திரத்தில் என்ன செய்யவில்லை? கைவிடவில்லை. எல்லாரும் சொல்லுங்க, நான் வனாந்திரத்திலே இருந்தாலும் கர்த்தர் என்னை கைவிட மாட்டார். நான் வனாந்திரத்திலே நடந்தாலும் I will lack nothing. எனக்கு ஒன்றும் குறைவுபடாது. என் பாதைகள் வனாந்திரமாக இருந்தாலும், என் சுச்சுவேஷன் அப்படி எனக்கு ஒருவேளை காட்சி அளித்தாலும், எனக்குள்ள கலக்கம் வந்தாலும், கேள்வி வந்தாலும், நீங்கள் சொல்ல வேண்டிய வார்த்தை, அவர் என்னை கைவிடவில்லை, கைவிட மாட்டார். அல்லேலூயா. அவர்களை வழிநடத்த பகலிலே மேக ஸ்தம்பத்தையும் அவர்களுக்கு வெளிச்சத்தையும், அவர்கள் நடக்க வேண்டிய வழியை காட்ட இரவிலே அக்கினி ஸ்தம்பமும் அவர்களை விட்டு விலகவில்லை. அல்லேலூயா. விட்டு விலகவில்லை. நீங்கள் ஏன் நம்ம மனசு இளைப்பாற மாட்டேங்குது? why it is not taking rest அப்படின்னா, அதுக்கான காரணம் கர்த்தர் நம்ம கூட இருக்கிறாருன்னு இருந்தால் நம்ம கண்டிப்பாக பயப்படவே மாட்டோம். உண்மையா இல்லையா? இந்த பதட்டத்திற்கான காரணம், இதில் எப்படி கர்த்தர் என் கூட இருப்பார், இது நடக்குது, கர்த்தர் என் கூட இருக்காரா? பிசாசு எடுக்கிற ஃபஸ்ட்டு நம்மளை அட்டாக் பண்ணுறது என்ன தெரியுமா? நம்ம ஃபெய்த்து தான். அவன் என்ன சொல்கிறான்னா, உன் கூட கர்த்தர் இருக்காரா? அந்த வசனத்தில் வாசிக்கிறோம், கைவிடவில்லை. அவர்கள் வனாந்திரத்தில் நடந்தார்கள், ஆனால் அவர்கள் கையை கர்த்தர் விடவில்லை. அவர்கள் இருளில் நடந்தார்கள், ஆனால் அவர்களுக்கு வெளிச்சத்தையும் அவர்களுக்கு வழியையும் காட்டுகிற ஒரு அக்கினி ஸ்தம்பம் அவர்களுக்கு முன் சென்றது. அவர்கள் வெயிலில் கொளுத்த வெயிலில் நடந்தாங்க, ஆமா, ஆனா அவர்களை மூடுகிற ஒரு மேக ஸ்தம்பம் அவர்களுக்கு இருந்தது. Hallelujah. No matter you're walking in the rain or you're walking in the sun, எதற்கு கீழே, you're walking in the darkness or you're walking in the wilderness, whatever your path is, the Lord will never leave you. The Lord will never leave. அதான் நான் சொல்கிறேன், பிசாசுடைய தந்திரம்னு, உன் கர்த்தர் உன் கூட இருக்காரா? நான் பார்த்தேன் இப்போ கூட கமெண்ட் கொஞ்ச நாளத்துக்கு முன்னாடி உள்ளே நுழைஞ்ச உடனே ஏதோ ஒரு சகோதரி, நான் பாவி அப்படி சொல்லிக்கிட்டே இருக்காங்க. எனக்கு ஒன்று புரியல, இது பிசாசுன்னு தந்துரும் நான் சொல்லுவேன். நான் என்ன சொல்வேன்னா, நம்மெல்லாம் பாவி தான், பட் நம்ம நீதிமான் ஆக்கப்பட்டிருக்கிறோம். ஃபஸ்ட்டு அதை நிறுத்துங்க. யூ டிட் அ சின். ஒரு மிஸ்டேக்கை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா, அந்த மிஸ்டேக்குக்கு உண்மையாக நீங்கள் அப்பா கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டீங்கன்னா அதை விட்டு தூக்கி எறிங்க. அவர் குப்பையில் போடுறத, குப்பையை கலனா நாற்றம் எடுக்கும். ஏசப்பாவே தூக்கி அதை போட்டுட்டார். Why are you running back to that and bringing it and saying, I'm a sinner? Stop it. You are not a sinner. நான் இதுக்கு வசனம் வச்சுருக்கேன். You are not a sinner. நீங்கள் வேதத்தில் வாசிங்க. தேங்க்யூப்பா. சங்கீதம் 55:22. நான் உங்களுக்கு ஒரு முக்கியமான சத்தியத்தை விளக்குறேன். அதுக்கு முன்னாடி இந்த வசனத்தை வாசிப்போம். Psalms 55 verse 22 வாசிப்போம். சங்கீதம் 55:22. 55:22. கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார். நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட மாட்டார். அல்லேலூயா. தள்ளாட விட மாட்டார். இந்த இடத்துல நம்ம வாசிக்கிறோம். இங்கிலீஷில் எப்படி இருக்குன்னா, cast thy burdens upon the Lord. அதை நீங்கள் வாசிக்கும் போது, he shall sustain thee, அதாவது உங்களை ஆதரிப்பார்ன்ற வார்த்தைக்கு என்ன இருக்குன்னா, அவர் உங்களை தாங்குவார். நீங்கள் உங்கள் பாரத்தை அவர் மேலே வச்சிங்கன்னா அவர் உங்களை தாங்குவார். இன்றைக்கி இருதயம் இளைப்பாற மாட்டேங்குது, சரீரம் இளைப்பாற மாட்டேங்குது. உங்களுடைய மேக்ஸிமம் ஃபிசிக்கல் சிக்னஸ்க்கான காரணம் உங்கள் ஸ்ட்ரெஸ் தான். ஐ வாண்ட் டு எம்ஃபசைஸ் திஸ் பாயிண்ட். ஸ்டாப் ஸ்ட்ரெஸ்ஸிங் அவுட். யூ ஆர் நாட் அ சஸ்டெய்னர். காட் இஸ் த சஸ்டெய்னர். நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிறீங்க, என்னமோ நீங்கள் தான் தாங்குற மாதிரி இல்லை. அந்த நீங்கள் தாங்குறீங்கன்னா ஆண்டவர் சொல்லிச்சு, நீயே தாங்குப்பா, உனக்கு இஷ்டப்படி நீ தாங்கு. நீ ஏன் தாங்குறான்ற சொல்ல, உன் பாரத்தை ஏன் மேலே வை, நான் உன்னை ஆதரிப்பேன், நான் தாங்குவேன். தாங்குவதற்கு கர்த்தர் இருக்கிறார். ஆனால் நம்ம ஏன் அதை அவர் கையில் கொடுக்கவே மறுக்கிறோன்னு எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் தான் சொல்லுது, நீதிமானை அவர் ஒருபோதும் தள்ளாட விட மாட்டார். ஒரு ரைச்சியஸ் பர்சன். ஐ வாண்ட் டு டெல் யூ, நீங்கள் முதல் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட உடனே விசுவாசத்தின்படி பாவ அறிக்கையை செய்து, இயேசு கிறிஸ்து தான் ரட்சகர், நான் ஒரு பாவி, அவர் எனக்கு ரட்சகர்னு அவர் ரட்சகராக நீங்கள் அக்செப்ட் பண்ணதுக்கு அப்புறமா ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்குற ஃபர்ஸ்ட் கிஃப்ட், த ஃபர்ஸ்ட் கிஃப்ட் யூ ரிசீவ் பிகாஸ் ஆஃப் த ஃபெய்த் யூ ஹேட் ஆன் ஜீசஸ் ஆஸ் அ சேவியர். உங்களுக்கு என்ன கிஃப்ட் முதல்ல அப்பா கொடுக்குறாருன்னா, த கிஃப்ட் ஆஃப் ஃபர்கிவ்னஸ். உங்கள் பாவங்களை உங்களுக்கு மன்னிக்கிறார். அவரே அதை ஃபர்கிவ் பண்ணதுக்கப்புறம், ப்ளீஸ் ஃபர்கிவ் யோர் செல்ஃப். நிறைய பேர் உங்களை மன்னிக்கவே இல்லை. நீங்கள் இன்னும் தப்பு பண்ணிங்க தான், உண்மை தான், தட்ஸ் ஓகே, மன்னிச்சிருங்க, பரவாயில்ல. யார் பண்ணல இந்த உலகத்தில் தப்பு? இட் இஸ் நாட் எவ்ரி ஒன் இஸ் பர்ஃபெக்ட். எவ்ரி ஒன், எல்லா மனிதனும் இந்த உலகத்தில் எவ்ரி ஒன்
ஃபால் ஷார்ட் ஆஃப் த க்ளோரி. எல்லா மனுஷனும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவன் ஆகி அப்படின்னு இருக்கு. ஒருத்தன் பாவம் செஞ்ச உடனே அவனை விட்டு போனது என்ன தெரியுமா? மகிமை. அதனால தான் நீங்கள் நம்ம பாடணும், மகிமை நம்ம மேலே இறங்கட்டும். பிகாஸ் நான் பாவி இல்லை, நான் நீதிமான். ஐ ஆம் நவ் ரெடி டு கேரி த க்ளோரி. ஒரு மனிதன் மகிமை அற்றவனா, மகிமை உள்ளவனா பிதா அவனை உருவாக்கினார். ஆனால் அவன் பாவம் செய்த போது அவனை விட்டு அவன் ஸ்ட்ரென்த்து போல, அவன் அழகு போல, அவன் ஃபிசிக்கல் பாடி போல, எதுவுமே போல அவனை விட்டு போனது க்ளோரி. க்ளோரி. இப்போ ஆண்டவர் நமக்கு என்னத்தை எதை கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார்? இந்த வேதம் தெளிவாக அவர் ஆதரிக்க ஆயத்தமாக இருக்கிறார். நம்ம முதல்ல இயேசுவை ஏற்றுக்கொண்ட உடனே நமக்கு ஆண்டவர் கொடுக்கிற முதல் பரிசே பாவ மன்னிப்பு. பாவ மன்னிப்பு. சொல்லுங்க, ஃபர்ஸ்ட் கிஃப்ட் நான் பெற்றது என்னன்னா பாவ மன்னிப்பு. மன்னிச்சிட்டாரப்பா. அவர் மன்னிச்சிட்டார்னா நீங்களும் மன்னிக்கணும். உங்கள் பிள்ளை செய்த தவறை தேவன் மன்னித்து விட்டார் என்றால் நீங்கள் மன்னிக்கணும். உங்கள் கணவர் செய்த தவறை கர்த்தர் மன்னித்து விட்டார் என்றால் நீங்களும் மன்னிக்கணும். Hallelujah. If they asked forgiveness, if God forgives them, you have to forgive them. First of all, நீங்கள் உங்களை மன்னிங்க. நிறைய பெண்கள் அந்த குற்ற உணர்ச்சியோடு வாழ்கிறீங்க. அது உங்களை தேவனை விட்டு பிரிக்குது. நான் சொல்கிறேன், அந்த குற்ற உணர்ச்சி உங்களை விட்டு அகலட்டும். இயேசுவின் நாமத்தில் இந்த ராத்திரி கர்த்தர் உங்களை மன்னித்திருக்கிறார். பாவ மன்னிப்பின் பரிசை உங்களுக்கு கொடுத்துருக்கிறார். செகண்ட், உங்களுக்கு ஆண்டு கொடுத்த கிஃப்ட் என்ன தெரியுமா? ஃபர்ஸ்ட் இஸ் லைக் டேக்கிங் யூ அவுட் ஆஃப் அ பிட், அந்த மாதிரி வச்சுக்கலாம். ரெண்டாவது, ஹீ இஸ் பொசிஷனிங் யூ. உங்களை ஒரு பொசிஷன் பண்ணுறார். என்ன பொசிஷன் தெரியுமா? அந்த பொசிஷனுக்கு பேர் நீதிமான். நீதிமான். அழகாக அந்த ஒரு வசனத்தை நம்ம அனுன்ற ஒரு சிஸ்டர் கோட் பண்ணாங்க பாருங்கள், சூப்பராக. 2 கொரிந்தியர் 5:21. ஐ ஹவ் டேக்கன் தட் வேர்ஸ். 2 கொரிந்தியர் 5:21 ஃபார் ஹீ மேட் ஹிம் ஹூ நியூ நோ சின் டு பி சின் ஃபார் அஸ் தட் வி மைட் பிகேம் ரைச்சியஸ்னஸ் ஆஃப் காட். நம்மளை எப்படி கர்த்தர் மாற்றிருக்கிறார்? நீதிமானாய். நீதிமானாய். கர்த்தர் நம்மை நீதிமானாய் மாற்றிருக்கிறார். அப்போ ஃபஸ்ட்டு நமக்கு ஆல்ரெடி இருந்த அந்த பொசிஷன். இப்போ நீங்கள் ஒரு இடத்துக்கு இஃப் யூ வாண்ட் டு கோ, இஃப் யூ கோயிங் டு ஷிஃப்ட், இப்போ நீங்கள் ஒரு காலேஜ்லேயோ இல்லை ஒரு ஐடி கம்பெனிலையோ, இஃப் யூ ஒர்க்கிங் இன் அ கம்பெனின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ உங்களை அந்த கம்பெனிலேருந்து நீங்கள் வேறு ஒரு ஹையர் லெவல் கம்பெனிக்கு போகணுன்னு நினச்சிங்கன்னா, த ஃபர்ஸ்ட் திங் யூ ஹாவ் டு டூ இஸ் யூ ஹாவ் டு ரிசைன் தட். கரெக்டாக இல்லைங்களா? அந்த ப்ரேயர் கம்பெனி, நீங்கள் கரண்ட்லி ஒர்க் பண்ணிட்டு இருக்க அந்த கம்பெனி வந்து நீங்கள் ரிசைன் ஆகணும். அதுதான் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த பாவ மன்னிப்பு. அதுலேருந்து கர்த்தர் உங்களை மீட்டு கொண்டு வந்துட்டார். உங்கள் பாவங்களை மன்னித்து அந்தகாரத்திலிருந்து உங்களை கொண்டு வந்துட்டார். இப்போ அந்தகாரத்திலிருந்து கொண்டு வந்தவர் உங்களுக்கு ஒரு பொசிஷனை தராரு. உங்களை அப்படியே நடுரோட்டில் விட்டுற மாட்டார். அல்லேலூயா. உங்கள் பாவங்களை மன்னித்து உங்களை அப்படியே நீங்கள் வந்து பாவம் மன்னிக்கப்பட்ட பாவியாய் உங்களை விட மாட்டார். உங்களுக்கு என்ன பொசிஷன் தரார்னா நீதிமான். நீதிமான். அவர் நமக்காக பாவமாகி நம்மை நீதிமானாக்கி இருக்கிறார். இப்போ நீதிமானை குறித்து தான் சங்கீதம் 52:22 வருது. நீதிமானை அவர் தள்ளாட விட்டார். ஐயோ, நான் தப்பு செஞ்சுருக்கேன், அப்போ கர்த்தர் என்னை தள்ளிடுவார் அப்படின்னு நினைக்காதீங்க. நீங்கள் நீதிமான் என்பது நீங்கள் செய்கிற செயல்களின் அடிப்படையில் நீங்கள் நீதிமான் அல்ல, அவர் செய்த செயல்களின் அடிப்படையில் நீங்கள் நீதிமான். யூ பிகேம் அ ரைச்சியஸ் பர்சன் நாட் பிகாஸ் யூ ஆர் டூயிங் எவ்ரிதிங் ரைட் ஆர் யூ ஆர் மென்டலி ரைட். இட் இஸ் பிகாஸ் ஹீ டிட் எவ்ரிதிங் ரைட் ஆன் த கிராஸ். அல்லேலூயா. நீங்கள் நீதிமான் என்பது நீங்கள் சரியாக எல்லாவற்றையும் செய்தீர்கள் என்பதனால் அல்ல, அவர் சரியாக எல்லாவற்றையும் சிலுவையில் செய்து முடித்தார் என்பதனால். ஸோ உங்களை கெஞ்சி நான் கேட்குறேன், தயவு செஞ்சு நான் பாவின்றது நிறுத்துங்க. கர்த்தர் உங்களை நீதிமான் ஆக்கி இருக்க, அவர் உங்களுக்கு நல்ல பொசிஷனை கொடுக்க, நீங்கள் மறுபடியும் why are you going back to your old place when God has positioned you so high? So high. நான் நீதிமான். அப்போ நீதிமான அவர் தள்ளாட விட மாட்டார். அல்லேலூயா. அவர் என்ன தள்ளாட விட மாட்டார்? பாடுங்க. நீதிமான் தள்ளாட விடமாட்டார், நித்தமும் காத்து நடத்திடுவார். நீதிமான் தள்ளாட விடமாட்டார், நித்தமும் காத்து நடத்திடுவார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விட்டேன், கலங்கி தவிக்க மாட்டேன். அவரே என்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். அதிசயம் செய்வார். யூ டிசர்வ் மிரக்கிள்ஸ்.
You deserve deliverance. You deserve greater heights. You deserve mighty things. ஆமாம், நீதிமானுக்கு அதிசயங்கள், அற்புதங்கள், மேலான ஸ்தானங்கள், உயர்வுகள் எல்லாவற்றையும் கர்த்தர் வச்சிருக்கிறார். ஐயோ ஐ டோன்ட் டிசர்வ்னு சொல்லாதீங்க. யூ டிசர்வ் இட் பிகாஸ் ஆண்டவர் உங்களை நீதிமான் ஆக்கியிருக்கிறார். அந்த சிலுவையின் மேல் நம்பிக்கை வச்சிங்கன்னா, இஃப் யூ ரியலி பிலீவ் ஜீசஸ் ஹவ் டைட் ஃபார் மீ அப்படின்னு நீங்கள் நம்பிக்கை வச்சிங்கன்னா, யுவர் பொசிஷன் இஸ் நாட் எ சின்னர், யுவர் பொசிஷன் இஸ் ரைச்சியஸ். நீதிமான் நீதிமான் விழுந்தாலும் எழுந்திருப்பான். நீதிமானுக்கு இருக்கிற கிரேஸ் என்ன? அவன் விழவே மாட்டான் பைபிள் சொல்ல. அவன் விழுந்தா கூட அவன் எழுந்திருச்சிருவான். ஏன்னா அவன் நீதிமான். ஏன்னா அவன் உடன்படிக்கைக்கு உள்ளே வந்திருக்கிறான். ஏன்னா அவன் கர்த்தரோடு ஒப்பந்தம் பண்ணியிருக்கிறான். ஏன்னா அவன் கர்த்தர் மேலே விசுவாசத்தை வச்சிருக்கிறான். இட் இஸ் நாட் a righteous man will never fall. Even though he falls, he will rise up. நீங்கள் பாருங்கள், இன்னொரு அழகு வசனத்தை உங்களுக்கு காமிக்கிறேன். சங்கீதம் 37:24, Psalms 37:24. அதில் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அவன் விழுந்தாலும் தள்ளுண்டு போவது இல்லை. யாரு? நீதிமான். அல்லேலூயா. நீங்கள் விழுந்த உடனே ஐயோ நான் பாவி அப்படின்னு விழாதீங்க. நீங்கள் விழுந்தா கூட நான் விழும்பொழுது கூட நீதிமானை தான்ப்பா விழுறேன். How many of you understand? Yes, you got angry. You are not a sinner. You are a righteous man who fell down. அவ்வளோதான். நீங்கள் விழுந்தீங்க, ஆனால் எப்படி விழுந்தீங்க? பாவி ஆகிடல. நீங்கள் விழுந்தீங்க, ஆனால் நீதிமானாக தான் விழுந்தீங்க. ஆனால் என்ன வார்த்தை சொல்லு? நீ தள்ளுண்டு போவது இல்லை. உடனே பாவி, நான் துரோகி, ஐயோ எனக்கு கர்த்தர் வெறுத்துட்டார், எனக்கு கர்த்தர் கைவிட்டார், நான் செஞ்ச பாவத்துக்காக தான் இதெல்லாம் அனுபவிக்கிறேன். ஸ்டாப் இட். நம்ம செஞ்சதுக்கெல்லாம் நம்ம அனுபவிச்சோன்னா புல்லு முளைச்சிருக்கோம் நம்ம கல்லறையில். ஸ்டாப் இட். தட்ஸ் அ லை. பிசாசு பொய் சொல்லி உங்களை வஞ்சித்து வச்சிருக்கிறான். நீங்கள் பாருங்கள், அந்த வசனம் என்ன அழகாக எழுதியிருக்காரு தேவன். அவன் விழுந்தாலும் அவன் தள்ளுண்டு போவது. though he fall, he shall not be utterly cast down. அவனை கேஸ்ட் டவுன் அவனை தள்ள முடியாது. ஏன்னா அவன் நீதிமான். நீங்கள் முந்திய பிந்திய வசனங்கள்லாம் வாசிங்க, நான் சொல்கிற வார்த்தை வருது. அவனை தள்ளவே முடியாது சார். அவனை தேவ பிரசன்னத்துக்கு தள்ள முடியாது சார். அவன் ஸ்தானத்திலிருந்து தள்ள முடியாது சார். ஏன் தள்ள முடியாது? அவன் தான் விழுந்துட்டானே. அவன் விழுந்தாலும் அவன் தள்ளுண்டு போகிறதில்ல. ஏன்னா அவன் நீதிமான். Because you have purchased by the blood of Jesus, because you have put your faith on the cross, you will never be cast down. You may fall but never be cast out. நீங்கள் விழுந்தாலும் உங்களை கர்த்தர் தள்ளுவது இல்லை. கர்த்தர் என்னை தள்ளிட்டாருன்னு நினைக்காதே. கர்த்தர் உங்களுக்கு தள்ளலை, நிலைப்பார். ஆத்துமா, நீ நீதிமான். உனக்காக கர்த்தர் செய்வார். உன் பாரத்தை அவர் மேலே வை. ஏன்னா நீ நீதிமான். ஏன்னா வசனம் எப்படி சொல்லுது? அவர் எப்படி how he sustains. because நீ விழுந்தா கூட என்ன அழகு, நம்ம விழுந்தா கூட அவர் கரத்தில் தான் விழுறோம். You're not falling somewhere down. Not again in the pit. உங்களை கர்த்தர் தூக்கி எடுத்த சாக்கடைக்குள் நாம் விழல. கர்த்தர் நம்மை தூக்கி எடுத்த உளையான சேற்றுக்குள் நாம் விழல. Even though we fall on the hands of the Lord. நம்மை தாங்குகிறார். நம்முடைய நீதி நம்மை தாங்கவில்லை. நம்முடைய பரிசுத்தம் நம்மை தாங்கவில்லை. அவருடைய நீதியின் கைகளினால் வசனம் சொல்லுது. With his righteous hand he sustains me with the righteous hand. அவருடைய நீதியின் கைகளினாலே அவர் நம்மை தாங்குகிறார். உங்களை தாங்குகிற ஒரு தெய்வம் இருக்கிறதுனால விழுந்தாலும் பரவாயில்ல, எழும்புங்க. ஏன்னா நீதிமான் விழுந்தாலும் எழுவான். அவனை கட் ஆஃப் பண்ணவே முடியாது. பிசாசுடைய தந்திரம் என்ன தெரியுமா? உங்கள் ஸ்தானத்திலிருந்து உங்களை கீழே தள்ளணும். கர்த்தர் தள்ள மாட்டார், நீங்கள் கீழே விழாதீங்க. யூ மே ஃபால் பட் ஐ எம் நெவர். நீங்கள் சொல்லணும் இந்த வார்த்தை, நான் விழுந்தாலும் பிசாசே நான் தள்ளுண்டு போக மாட்டேன். என் ஸ்தானத்திலிருந்து அப்பா என்னை தள்ளவே மாட்டார். நான் அவருடைய பிள்ளைன்ற ஸ்தானத்திலிருந்து அவர் தள்ளவே மாட்டார். நீதிமான்ற ஸ்தானத்திலிருந்து அவர் என்னை தள்ளவே மாட்டார். He will never push you away. அதனால் நீங்கள் இளைப்பாறலாம். ஏன்னா he sustains. அவர் தமது கையினால் என்னை தாங்குவார். நீங்கள் நம்பணும். உங்கள் இருதயம் இளைப்பாற மறுக்கும்போது அதுக்கிட்ட சொல்லுங்கள். ஐயோ நீ ஒன்று தப்பு செஞ்சிட்டோன்றதை வச்சு நமக்கு ஒரு காரியத்தை இல்லை, கவலைகள் துக்கங்களை கொண்டு வந்து வனாந்திரத்தை காமிக்குது. ஒன்று நம்மளை பாவின்னு காமிச்சு நம்மளை தூங்க விடாது. இட் வில் நாட் டேக் ஆர் சோல் வில் நாட் ரெஸ்ட். அப்படி இல்லையா? நம்ம பிரச்சனைகளை காமிச்சு நம்மளை ரெஸ்ட் பண்ண விடாது. இளைப்பார். வனாந்திரத்தில் இருந்தாலும் உன்னை கைவிடாத ஒரு தேவன் உனக்கு உண்டு. இளைப்பார். வெயில் நடந்தாலும் உன்னை மறைக்கிற ஒரு மேகம் உண்டு. இளைப்பார்.
இரவிலே நடந்தாலும் உங்களுக்கு வெளிச்சம் காட்டுகிற, வழியை காட்டுகிற, உங்களுக்கு வெளிச்சத்தை கொடுக்கிற ஒரு அக்கினி ஸ்தம்பம் உண்டு. No matter your situation is, you can boldly take rest. தைரியமாய் நீங்கள் இளைப்பாறலாம். ஏனென்றால் அவர் உங்களை தாங்குகிறார். The God, a sustainer of the life உங்களோடு இருக்கிறார். தாங்குகிற ஒரு தெய்வம் உங்களோடு இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் உங்களுக்காக இந்த வசனத்தை டைப் பண்ணிட்டு வரல, பட் அந்த வசனம் நான் படித்தேன். பட் இதை நான் சொல்லியே ஆகணும் அப்படின்னு எனக்கு தோணுது. எபிரேயர் 1 அதிகாரம், Hebrews chapter 11, before finishing up this. ஷதரவா என் உள்ளமே இளைப்பாறு, ஏசப்பா உனக்கு நன்மை செய்வார். என் உள்ளமே இளைப்பாறு, ஏசப்பா உனக்கு நன்மை செய்வார். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 1 அதிகாரத்திலே இயேசு கிறிஸ்துவனுடைய எக்ஸ்பிரஷன் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் அந்த வசனங்களில் 3ஆம் வசனத்தில் எழுதப்படுகிறது. அதை நம்ம வாசிப்போம். நான் இந்த வசனத்தை வேற ஒரு காரணத்துக்காக உங்களுக்கு காண்பிச்சிருக்கேன். பட் we are going to focus on the one word here. 3ஆம் வசனம். எவர் இயேசு, இவர் அவருடைய மகிமையின் பிரகாசம். He is glory. இவர் இந்த ரேஸ், அவருடைய தன்மையின் சொரூபம், அவருடைய அந்த எக்ஸ்பிரஷன், தன்மையின் சொரூபம். அடுத்து சர்வத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்குகிறவராய், தம்மில் தாமே நம்முடைய பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பை உண்டு பண்ணி உன்னதத்திலுள்ள மகத்துவமானுடைய வலது பாரசத்திலே உட்கார்ந்தார். அல்லேலூயா. இவர் யார்னா, சர்வத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தில் தாங்குகிறார். He sustains the universe by the mighty word of power. அல்லேலூயா. கர்த்தர் தம்முடைய கரத்தினால் மட்டும் தாங்கிறதில்ல, கர்த்தர் தம்முடைய வார்த்தையினாலும் தாங்குகிறார். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தொடர்ந்து ஓடுவதற்கு, தொடர்ந்து கர்த்தருக்குள் நுழைப்பதற்கு உங்களுக்கு அதிகமாக தேவைப்படுது. நான் முதல்ல சொன்னேன், அதிகமாக இந்த செகண்ட் எக்ஸ்பிரஷன் இஸ் He is sustaining everything with the power of the word. Word becomes powerful. நான் உங்ககிட்ட ஆல்ரெடி இதை சொல்லியிருக்கிறேன். வார்த்தை எப்போ வல்லமை உள்ளதாக மாறுது அப்படின்னா when it is declared. அதனால தான் ஜீசஸ் சொல்கிறாரு, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, ஒரு மனிதன் இந்த பூமியில் சஸ்டெயின் ஆகணும்னா, நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஒரு ஹியூமன் லைஃப் இந்த வேர்ல்டில் சஸ்டெயின் ஆகணும்னா அந்த ஹியூமனுக்கு என்ன தேவைன்னா அப்பம் தேவை. ஆனால் அதே போல் ஒரு ஸ்பிரிச்சுவல் மேன் சஸ்டெயின் ஆகணும்னா அந்த ஸ்பிரிச்சுவல் மேனுக்கு என்ன தேவைன்னா அவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை. இங்கே ஒரு வார்த்தை இருக்குது, வல்லமையுள்ள வசனம். இட் இஸ் நாட் ஜஸ்ட் வேர்ட், பட் இட்ஸ் அ பவர்ஃபுல் வேர்ட். அந்த வசனம் எப்படிப்பட்டதுன்னா வார்த்தை. அப்போ கர்த்தர் உங்களை தாங்குகிறார். நீங்கள் அறிக்கை செய்யணும். பிசாசு சொல்கிற அறிக்கைகளை கேட்பதை மறுங்கள், மறுத்து விடுங்கள். நீ சொல்கிறதெல்லாம் நான் கேட்க மாட்டேன். ஐ வில் நாட் லிசன் டு வாட் யூ சே. நான் நீ சொல்கிறது கேட்க மாட்டேன். ஏன்னா என்னை தாங்குகிறவர் அவர், அவருடைய வார்த்தை. நீங்கள் அவர் வார்த்தை மேலே விசுவாசம் வைக்கணும். நான் வர்ஷிப் டைமில் ஐ ரியலி ஃபெல்ட் தட் சம் ஆஃப் யூ ஹவ் ஸ்லிப் டவுன் ஃப்ரம் யுவர் ஃபெய்த். உங்கள் விசுவாசத்திலிருந்து நீங்கள் அப்படியே இறங்கி வருகிறத நான் பார்க்குறேன். அதனால் நான் சொல்கிறேன், அவருடைய வார்த்தையின் மேல் எல்லாத்தையுமே நீங்கள் பார்க்குற எல்லாத்தையுமே அவர் வேர்டில் தான் தாங்குறார். எனக்கு அழகாக இருந்தது, தம்முடைய சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் வார்த்தையை அவர் மேன்மைப்படுத்தியிருக்கார். இப்போ நீங்கள் பாருங்கள், சகல பிரஸ்தாபனா ஹோல் யூனிவர்ஸ்க்கு மேலெல்லாம் என்ன இருக்குன்னா வேர்ட் இருக்குது. யூனிவர்ஸ் கீழே யூனிவர்ஸை எது தாங்குதுன்னா வேர்ட் தான் தாங்குது. அல்லேலூயா. இட்ஸ் ஸோ பியூட்டிஃபுல் டு நோ வேர்ட் இஸ் above everything and word is below everything. அல்லேலூயா. நம் மொத்த யூனிவர்ஸையும் மேலேயும் கீழேயும் சுற்றி தாங்குகிறதும் மேன்மையாக இருக்கிறதும் வார்த்தை தான். அப்படிப்பட்ட வார்த்தையை கர்த்தர் நம்ம கையில் கொடுத்துருக்குறார். டோன்ட் சே எனக்கு பயமாக இருக்குது, எனக்கு வேதத்தை வாசிங்க. த மோர் யூ ரீட் பைபிள், த மோர் யூ ஸ்பீக் வேர்ட் ஆஃப் காட். பேசுங்க. ஏன்னா ஒரு மனிதன் ஆவிக்குரிய வாழ்க்கையில் சஸ்டெயின் ஆகணும்னா அவன் வாயிலிருந்து ரேமா வரணும். இயேசு எப்படி இவ்வளோ பிசாசினுடைய தாக்கங்களிலிருந்து இயேசு எப்படி ஜெயிச்சு நின்னாரோ? பிகாஸ் he spoke the word of God. Speak it. பிசாசு சொல்கிறது கேட்காது. இல்லை, கர்த்தர் என்னை தாங்குகிறார். நான் விழுந்தா கூட பரவாயில்ல, நான் அற்று போகிறது இல்லை.
யூ cannot pull me down, you cannot cut me off. இத்தனை வசனங்களை சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. சங்கீதத்தில் வாசிங்க. என்னுடைய பாரத்தை கர்த்தர் மேலே வைக்கிறேன், ஏன்னா அவர் என்னை ஆதரிப்பார். நீதிமான் ஆகிய என்னை அவர் தள்ளாட விடமாட்டார். I will not be moved, I will not be moved, never be moved. சொல்லுங்க. பிழைப்பான். நம்ம பிழைக்கிறதுக்கான ஒரு வழி என்ன தெரியுமா? மனிதன் தேவனுடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தையினால் பிழைப்பான். பிழைப்பான். இந்த பூமியில் நம்ம பிழைக்கிறதுக்கான வழி அவருடைய வார்த்தை, அவருடைய வார்த்தை. ஸோ தட்ஸ் ஹவ் ஐ வாண்டட் டு சே காட் இஸ் அ சஸ்டெய்னர். ஸோ நீங்கள் ஏதோ பெருசாக பண்ணுற மாதிரி நீங்கள் நினச்சி இது வரைக்கும் ரொம்ப ஹெவியாக இருக்குல்ல உங்கள் மேலே, ஏன்னா நீங்கள் பண்ணுறீங்கன்னு நினைக்கிறீங்க. ஐயோ நான் இப்படி பண்ணுமே, அப்படியே நான் இப்படி பண்ணுமே, என் பிள்ளைகளை நான் வளர்த்துறணுமே, என் பிள்ளைகளுக்கு. ஸ்டாப் இட். உங்களுக்காக ஆண்டவர் எல்லாவற்றையும் அழகாக செய்வார். ஹி சஸ்டெய்ன்ஸ். கவலைப்படாதீங்க. உங்கள் பிள்ளைகளை வளர்ப்பதுக்கு உங்களுக்கு என்ன தேவையோ அதை உங்களுக்கு கொடுப்பார். வெறுங்கையாக அனுப்ப மாட்டார். உங்களுக்கு அந்த கிருபைகளை கத்த நிச்சயம் தருவார். உங்களுடைய பொருளாதார காரியங்கள் நீங்கள் ரொம்ப போராடிட்டு இருக்கீங்கன்னா அதிலிருந்து நிச்சயம் ஆண்டு உங்களுக்கு எழும்பி வர்றதுக்கான உதவிகளை செய்வார். யூ வில் சஸ்டெயின் இன் த சேம் பிளேஸ். வெட்டப்பட்ட அதே இடத்துல, வெட்கப்பட்ட அதே இடத்துல, தலை குனிந்த அதே இடத்துல கர்த்தர் உங்கள் தலையை நிமிரச் செய்து துளிர்த்து அது மரமாகி, ஒரு பெரிய மரமாகி, பெரிய மரமாகி அநேகருக்கு சாட்சியாக கர்த்தர் வைப்பார். ஸோ அதை செய்ய தேவன் வல்லம் உள்ளவராக இருக்கிறார். சொல்லுங்கள், ஆண்டவரே நீர் என்னை தாங்குகிறீர். நீர் நான் ரொம்ப பாரத்தை ஏதோ நான் செய்கிற மாதிரி எல்லாத்தையும் நான் நினச்சிட்டு இருந்தேன். இல்லை, நீங்கள் செய்கிறதுனால நான் இளைப்பாடுறேன். மகதிலே நான் மார்த்தாலை குறித்து ஆண்டு சொல்கிறேன். மார்த்தாலே, நீ ஏன் ரொம்ப கவலைப்படுற? ஒன்றே ஒன்று தான், சூஸ் டு சிட் இன் மை ப்ரெசன்ஸ். என் பிரசன்னத்தில் அமர்ந்துரு. நீ அமர்ந்துரு. கவலைகள் எல்லாம் கலக்க வேண்டாம், அலைய வேண்டாம். கர்த்தர் நம்மை சஸ்டெயின் பண்ணுவார். அவர் நம்ம தாங்குவார். அல்லேலூயா. வலது கருத்தை இருதயத்தில் வச்சு சொல்லுங்க, தேங்க்யூ டாட், தேங்க்யூ ஜீசஸ். படுத்துறங்கி விழித்தெழுவே கர்த்தர் என்னை ஆதரிக்கின்றீர். நீர் என்னை தாங்குவதா? தூங்குவேன் நிம்மதியாய். வனாந்தரத்திலும் நீர் என்னை தாங்குவதா? தூங்குவேன் நிம்மதியாய். எதிர்த்திடுவோர் பெருகினாலும் கர்த்தர் கைவிட்டார் என்று சொன்னாலும் கேடகம் நீர்தான், மகிமையும் நீர்தான், தலை நிமிர செய்பவர் நீர்தான். கேடகம் நீர்தான், மகிமையும் நீர்தான், தலை நிமிர செய்பவர் நீர்தான். எங்கள் கேடகமும் எங்கள் மகிமையும் எங்கள் தலையை உயர்த்துகிறவரும் ஆகிய எங்கள் தேவனே, எங்கள் தேவனே. வனாந்திரத்திலும் நீர் அவர்களை கைவிடவில்லை. 40 வருஷம் வனாந்திரத்தில் நீர் அவர்களை தாங்கினீர். வனாந்திரத்தில் படுத்து உறங்கிக் கொண்டிருந்த தாவீதை நீர் தாங்கினீர். விஷப்பூச்சிகள் தாக்குகிற எந்த தாக்குதலுக்கும் ஆண்டவரே நீர் தாங்கினீர். எத்தனையோ தாக்குதல் இந்த உலகத்தில் நடந்து கொண்டிருக்கு. எத்தனையோ யுத்தங்களின் செய்திகளை நாங்கள் கேட்டுக்கொண்டு வருகிறோம். ஆனாலும் நீர் எங்களை தாங்குவீர். நீர் எங்களை தாங்குவீர். You will sustain us in midst of wilderness. You will sustain us in the midst of wilderness. எத்தனையோ தாக்குதலை இந்த உலகம் சந்தித்தாலும் நீர் எங்களை தாங்குவீர். இந்த வனாந்தரத்தில் எங்களை தாங்குவீர். இந்த போராட்டத்தில் நீர் எங்களை தாங்குவீர். இந்த வெயிலில் நடக்கும் பொழுது மகிமையின் மேகமாய் நீர் எங்களோடு வருவீர். அப்பா, நாங்கள் வெளிச்சம் வேண்டும் என்று இரவில் நடக்கும் பொழுது, காரில் நடக்கும் பொழுது வழியையும் வெளிச்சத்தையும் காட்டுகிற ஆண்டவரே அக்கினி ஸ்தம்பமாய் நீர் எங்களோடு வருவீர். சொல்லுங்க, நீங்க எங்களை கைவிட மாட்டீங்க. நாங்க விழுந்தாலும் நாங்க எழுந்திருப்போம். நாங்க விழுந்தாலும் நீர் எங்களை தள்ளாட ஒட்டீர். எங்களை காக்கிற தேவனீர் உறங்குகிறது இல்லையப்பா. நீர் நாங்கள் விழுந்தாலும்
நாங்கள் விழுந்தாலும் ஷதரபதரா தள்ளுண்டு நாங்கள் போவது இல்லை. எங்கள் ஸ்தானத்திலிருந்து, நீதிமான் என்கிற ஸ்தானத்திலிருந்து எங்களை யாராலும் தள்ள முடியாது. nothing can pull us down, nothing can cut us off, Lord. ஆண்டவரே சொல்லுங்க, நான் நீதிமான். வாய்களை திறந்து சொல்லுங்க, நான் நீதிமான், நான் நீதிமான். நான் விழுந்தாலும் நீதிமானாக விழுவேன், நான் விழுந்தாலும் கர்த்தருடைய கரத்தில் விழுவேன். நீமா ஷீகாபாதா நமோதா. நீ டேவிட் ஃபெயில் ஆனாரு, பட் டேவிட் ஃபெயில் as a king. டேவிட் விழுந்தது கர்த்தருடைய கரத்திலே, மனித கரத்தில் அல்ல, அந்நியருடைய கரத்தில் அல்ல. தாவீது விழுந்தது தேவ கரத்திலே. அவர் சிட்சித்து தாவீதை சேர்த்து கொண்டார். விழுந்தாலும் கர்த்தருடைய கரத்தில் விழுகிறபடியினாலே கர்த்தர் உங்களை தாங்குவார். அவர் கரம் உங்களை தாங்கும். His hand will sustain you more than anything. கைகளை உயர்த்தி சொல்லுங்க, எங்க வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையினாலே நாங்கள் பிழைப்போம், நாங்கள் பிழைப்போம். அவிசுவாசமான வார்த்தைகள், எதிர்மறையான வார்த்தைகள், சந்தேகப்படுகிற வார்த்தைகள், ரீமா தீனனா ஷீகது ரீமா தரபா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். தேவனுடைய வார்த்தையில் வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்ற வார்த்தையின்படி அப்பா ஸ்தோத்திரம். நீருமுடைய வல்லமையுள்ள வார்த்தையினாலே இந்த சர்வ நீர் தாங்குகிறீர். You sustain everything with the power of your word. இந்த word உடைய பவர் இப்ப இருக்கிற எல்லாருக்குள்ள இறங்கட்டும். The word power, the word power, the power of the word. சத்திய வசனத்தினுடைய வல்லமை இந்த சகோதரிகள் மேல் இறங்கட்டும். இதில் இணைந்திருக்கிறவர்கள் இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவர் மேலும் அந்த வார்த்தையின் வல்லமை இறங்கட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். உம்முடைய வசனத்தை என் இருதயத்தில் வைத்ததினாலே நான் பாவம் செய்யவில்லை. இவங்க இருதயத்தில் வசனம் வைக்கப்பட்டிருக்கட்டும். கர்த்தர் அவர்களை நீ தாங்கி கொண்டிருக்கிறீர். நீங்கள் தாங்குவீங்க. அவங்கள நீங்கள் கைவிடலப்பா. தாவீதே, என் ஆத்துமாவே நீ தூங்கு, இளைப்பார். டேக் ரெஸ்ட் பிகாஸ் ஹீ வில் சஸ்டெயின் யூ. நீர் எங்களை தாங்குகிற தேவனாயும் எங்களுக்கு சகாயராயும் எங்களை ஆதரிக்கிற நல்ல தேவனாய் இருக்கிறதுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம். அந்த ரெஸ்ட்டை நம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுத்ததற்காக நன்றி. Thank you that they received it in the name of Jesus. இனி கேள்விகள் கலக்கங்கள் எல்லாம் மாற்றி கர்த்தர் இளைப்பாறு பண்ணி இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து நம்முடைய கிருபைகளை சூழ்ந்து கொள்ளட்டும். இயேசு கிறிஸ்து என் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.